நீங்க கல்யாணம் பண்ண போறீங்களா? இப்ப கண்டிப்பா இந்த படத்தை பார்த்தே ஆகணும். ஸோ என்ன படம் தானே கேட்குறீங்க? ஸோ கண்டிப்பா சொல்றேன். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ. நாங்க பிரதீப். நீ 30 days 30 மூவி சேலஞ்சில் இன்னைக்கு டே 11. ஸோ நீங்க நம்ம என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம்னா விபின் டைரக்ஷன்ல பசில் ஜோசப் அண்ட் தர்ஷ்னா ஸோ இவங்க நடிச்ச படம் தான் ஜெய 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 ஹே. இந்த படத்தோட கதைக்கலன்னா தர்ஷ்னா வந்து சின்ன பிள்ளையில இருந்து காலேஜ் வரைக்கும் நல்லபடியா வளர்ந்து வர்றாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் படிக்கும்போது அவங்க சாரவே வந்து இவங்க லவ் பண்றாங்க. அப்ப வந்து ஃபேமிலியில தெரிஞ்சிருது. ஸோ இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் பசில் ஜோசப்க்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. ஸோ பசில் ஜோசப் வந்து ரொம்ப கோவக்காரு. அதனால வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் போட்டு அடி அடின்னு அடிச்சு டார்ச்சர் பண்றாரு. ஸோ இதனால வந்து அந்த பொண்ணு ஒரு பொறுமைக்கு மேல தாண்டி பசில் ஜோசப் போட்டு அடிச்சு போடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பசில் ஜோசப் என்ன பண்ணாரு அண்ட் தர்ஷனாவோட லைஃப் என்னாச்சு? ஸோ இதான் இந்த படத்தோட கதைக்களமா இருக்குது. இந்த படத்துல பசில் ஜோசப்போட ஆக்டிங் வேற லெவல்ல இருக்குன்னு தான் சொல்லணும். நல்ல ஒரு காமெடியாவும் அண்ட் எமோஷனலாவும் நல்லபடியா கட்டியிருக்காங்க. அண்ட் தர்ஷனாவோட ஆக்டிங் வேற லெவல் தான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்டார்டிங்ல அப்படி ஸ்லோவா வந்து ஃபைனல் கிளைமேக்ஸ் வரை அவங்க தான் பெரிய ஹீரோ மாதிரி பில்டப்பா வேற லெவல்ல காட்டிட்டாங்க. அண்ட் முக்கியமா இந்த படத்துல பெண்ணுரிமை எவ்வளவு முக்கியங்கிறத நல்லபடியா காட்டியிருக்காங்க. நான் இந்த படத்தை பார்த்துட்டேன். நீங்க இந்த படத்தை பார்த்துட்டீங்களா? ஸோ யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஸோ கல்யாணமா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க. ஸோ இந்த மாதிரி மூவி ரிவ்யூக்கு மறக்காம மிஸ்டர் ரிவ்யூவை ஃபாலோ பண்ணிக்கோங்க.